இப்பொழுது வந்து $500 மில்லியன், அதாவது வந்து 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அடுத்த 5 ஆண்டு காலத்துக்குள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை இந்தியா வாங்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடும், அதே போல எந்த காரணத்தை கொண்டும் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் டீசல் பொருட்களை வாங்கக்கூடாது என்ற நிர்பந்தத்தோடும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதுதான் வந்து அமெரிக்காவும் வெளியிட்டிருக்கிறது, இந்தியாவும் வெளியிட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. அதாவது எந்த காரணத்தை கொண்டும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய்கள் வாங்கக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்டால் தான் தெரியும் என்று சொல்லுகிறார். ஜெய்சங்கர் அவர்களை கேட்டால் அது என்னுடைய பாடில்லை, அது வந்து வர்த்தகத்துறை அமைச்சரை கேட்டால் தான் அவர் பதில் சொல்ல முடியும் என்கிறார். எனவே ஒட்டுமொத்தத்தில் இது என்ன நடக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்பொழுது வந்து முக்கியமாக இந்த $500 மில்லியன் 45 லட்சம் கோடி பொருட்கள், அதாவது வந்து குறிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், விவசாய பொருட்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்திய சந்தைக்குள் வரும் பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொருட்களுடைய விலை, அதாவது அது வந்து இந்தியாவுடைய வேளாண்மை விவசாயிகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்போ வந்து ஒரு சொல்லிக்கிறாங்க வந்து லாங் ஸ்டேபிள், அதாவது நீள நூலிழை, அது வந்து லாங் ஸ்டேபிள் ஃபைபர், அந்த மாதிரி காட்டன்லாம் பருத்தியெல்லாம் வந்து இறக்க அனுமதித்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவில் வந்து பருத்தி உற்பத்தி பாதிக்கப்படும், நூல் உற்பத்தி பாதிக்கப்படும், இதெல்லாம் பாதிக்கப்படும். எனவே வந்து இதை ஏன் வந்து மத்திய அரசு அமெரிக்காவினுடைய நிர்பந்தத்துக்கு அடிபணிய வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது வந்து இந்தியாவினுடைய அதாவது வந்து இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் 1500, 1600, ஈஸ்ட் இந்திய கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள் வந்த போதுதான், அப்போதுதான் வந்து அவர்களுடைய பொருட்களையே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் வாங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருந்தது. இப்பொழுது அது போன்ற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டு விடுமோ என்ற சூழல் இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வருமையானால், இந்த ஒப்பந்தத்தில் இரு நாடுகளும் கையெழுத்திடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுமையானால் இந்தியாவினுடைய வேளாண்மை மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு அடைப்பதற்கும், இந்தியாவுடைய இறையாண்மையே அமெரிக்கா தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு போயிடும். சில நாடுகள் மீது, அந்த நாடு எப்படி வெனிசுலா மீது சடனடியாக அந்த அதிபரை கைது செய்து எண்ணெய் வளங்களை கைப்பற்றி கொண்டு அது அவர்களுடைய சொந்தம் கொண்டாடுகிறார்களோ, அதுபோல வேறு விதத்தில் மிரட்டியும் அரட்டியும் உருட்டியும் வந்து இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து 500, அதாவது 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வேளாண் பொருட்களை இந்தியாவில் கொண்டு வந்து குவிப்பதற்கு அவர்கள் திட்டமிடுவது வந்து ஆபத்தானது. இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்திற்கு வந்து உடன்படக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆகும்.